மகாராஷ்டிராவின் மும்பையில் மூன்றாவது நாளாக கனமழை பெய்யக்கூடிய நிலையில் வெள்ளக்காடான சாலைகளால் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. கூடுதல் தகவலுடன் நேரமுடைய சிறப்பு செய்தியாளர் முகிலன் விவரம் என்ன? தேவா, கடந்த 84 மணி நேரமாக மும்பை தண்ணீர் மிதக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். கடந்த சுமார் 80 மணி நேரத்தில் 50 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பெய்திருக்கிறது. இன்று தொடர்ந்து 2வது நாளாக ரெட் அலர்ட் ஆனது வழங்கப்பட்டிருக்கிறது. மும்பையின் பெரும்பாலான இடங்கள் தண்ணீர் மிதக்கின்றன. மக்கள் தங்கள் வீடுக்குள் முடங்கியுள்ளனர். மிக முக்கியமாக காற்றின் வேகமும் அதிகமாக இருக்கிறது. சுமார் 65 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றும் வீசுவதால் மக்கள் தொடர்ந்து வீடுகளுக்குள் மூழ்கியுள்ளனர். அதே போல பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. தனியார் நிறுவனங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்தே பணி செய்வதற்கான ஒரு உத்தரவும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும் என்றால் கடந்த ஒரு 24 மணி நேரத்தில் மட்டும் சுமார் 7 இடங்களுக்கு மேலாக சுமார் 30 சென்டிமீட்டருக்கும் மேலாக மழை பெய்திருக்கிறது. இன்றும் ரெட் அலர்ட் வழங்கியிருப்பதால் இது தற்போதும் ஒரு கனமழையானது மும்பையின் பல பகுதிகளில் பெய்து வருவதாக தகவல் வெளியாயிருக்கிறது. சுமார் இதுவரை 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். அதாவது நேற்றிலிருந்து இன்று வரை சுமார் 2 பேர் இதில் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் தற்போது தகவல் வெளியாயிருக்கிறது. இது மட்டுமல்லாது விமான சேவை பொறுத்தவரை சுமார் 10 விமானங்கள் மற்ற விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. 32 தேர்வுகள், அரசு தேர்வுகள் வேற தேதிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாது பல சாலைகள், முக்கிய சாலைகள், பிரதான சாலைகள் தற்போது போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக மும்பையை பொறுத்தவரை பல கோடி ரூபாய் செலவில் இந்த மழைநீரை வெளியேற்றுவதற்கான பல பணிகள் நடைபெற்றது. ஆனால் இருந்த போதும் தற்போது அந்த மும்பை மாநகரமே தண்ணீரில் தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எழுந்திருப்பதை நம்மால் காட்சியில் பார்த்து உணர்ந்து கொள்ள முடிகிறது. தேவா, விரிவான தகவலுக்கு நன்றி முகிலன்.